வாங்க. நீங்க யாருன்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கலையா? சொல்லுங்க, டக்குன்னு முடிக்கணும். அடுத்த 2 மினிட்ஸ் நான் கிளம்பிடணும். சரி, எல்லாருக்கும் சொல்லிட்டோமா? விதியை மதியால் வெல்ல முடியும். குமார், இவங்களை அடுத்த ஜெனரேஷன் இப்பதான் பாக்குறேன். அப்பப்ப சொல்லிக் கொடுக்குப்பா. சரி, ஒன்னு ப்ரொஃபஸர் கேக்குறேன். 1000 ரூபாய் பந்தயம். விதியை மதியால் வெல்ல முடியும் என்ன அர்த்தம்? அப்படி 1000 ரூபாய் கொடுத்து சும்மா கொடுத்து நீங்க வாங்க சொல்லிட்டுமா? விதி என்பது ஒரு மாயை, உண்மையான சொல் அல்ல. நடந்த நிகழ்வுகளுக்கு பேர் கொடுப்பதுதான் விதி. அது எப்படி மதியால் வெல்ல முடியும்னா, இப்ப என்னுடைய இவர் வள்ளிநாயகம் பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகம், என்னுடைய தொடர்பு அவருடன் 81 வருடம் என் வயதுடைய தொடர்பு அவருடன் வயது. அது யாருமே இருந்திருக்க முடியாது. இங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவரை பார்த்து சொல்லிட்டாங்க, ஊழையும் உட்பக்கம் காண்பார். இவர் என்ன டேட்டா நான் தெரியாது. இது பாருங்க, இது பாருங்க. நான் பிறக்கும் பொழுது அவர் என்னை பார்த்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? 81 வருடம் யாருமே இருந்திருக்க முடியாது. இவர் படத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவர் படத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். That is what you must feel like that. விதியை மதியால் வெல்ல முடியும்னா என் சக்தி எல்லாம் இருக்குது, புரியுங்களா? என் மதியை கொண்டு அவர் உயிருடன் கொண்டு வர முடியுமா? கட்டாயம் முடியாது. ஸோ மதியால் வெல்ல முடியும் என்பது ஒரு இழப்பு என்று ஒன்று வந்துவிட்டால், கல்யாணி, ஒரு இழப்பு என்று ஒன்று வந்துவிட்டால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விதியை நாம் வெல்ல முடியும். கல்யாணி இவன் அப்பாக்கா கதறிக்கிட்டு இருந்தேன். நீ பாணி பார்க்குறேன், என்ன பல் விளக்க விடல, சாப்பிட மாட்டேன். ஒரு இன்னொரு பேஷண்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அனுப்பிச்சு சொல்ல, 38 வயசு மாரடைப்பு வந்துருச்சு, மேசிவ் அட்டாக். உடனே அசிஸ்டன்ட் போய் வச்சு காப்பாற்றி வச்சிருக்கேன். இவர் இறந்தது 93 வயது. இவர் 100 வயசு வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். 60 வருடம் சொக்கலிங் இதே துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஆனால் கல்யாணி மாதிரி ஒரு பெண், அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் நான் பார்க்கின்ற கார்டியாலஜிஸ்டை விட பல மடங்கு கல்யாணியும் அவங்க அம்மாவை பார்க்கிறேன். நீங்கள் ஐசியில் அட்மிட் பண்ண மானிட்டர் பண்ணுவாங்கள்ல, ஒவ்வொரு நிமிடமும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா கல்யாணி. அவளுக்கு பெரிய வருத்தம், அவரை காப்பாற்றிருக்க முடியுமா, இதை செய்தால் முடிஞ்சிருக்குமா, நான் ஒரு காரணமா? உண்மையில் அந்த நிகழ்வு என்பது உங்கள் அப்பாவுக்கு கிடைத்த பெரிய வரம். பிறந்தவர்கள் அனைவரும் இறக்கப் போகின்றோம். பிறப்பும் இறப்பும் நமக்கு தெரியாது இருக்கின்றவரை தான் வாழ்க்கையின் சக்தியே தவிர அது தெரிந்து விட்டால் வாழவே பிடிக்காது. புரிஞ்சிட்டு நீங்கள் சொல்றது? நான் 2 நிமிடங்கள் பேசி இப்போ 2000 கார்டியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிசி சோழால இன்டர்நேஷனல் மீட்டிங். ஐ எம் சப்போஸ் டு பிரசன்ட் 12. ஐ மஸ்ட் பி தேர் 12:55. நான் இப்போ சாப்பிட்டேன். இது ஒரே நிமிடம், பாருங்க, ஒரே நிமிடம் நான் முடிச்சிட. அப்புறம் உங்க கேள்வி சரி அப்படியே இருக்கு, என்கிட்ட கொடுக்க மாட்டேன். இது என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? இதுல 4 இருக்குது, பென் இருக்குது, லேசர் இருக்குது, பாயிண்டர், பேனல் எல்லாமே இருக்குது. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இடையில் இருக்கின்ற கோட்டில் அமைதியை இழக்கும் பொழுது சொக்கலிங்கத்தின் ஹார்ட் அட்டாக்கள் வந்து விடுகிறது. மாற்று கருத்தில் ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ட்ரிம்மா இருப்பார். அது சொல்லுங்க, முன்னாடி சொல்லிடுறேன். நான் 14 வயசுல எம்பிபிஎஸ் சேர்ந்தாச்சு, 13 வயசுல பியூசி முடிக்கிறேன். நான் திருநகரில் இருக்கேன். அப்போ நான் பஸ் ஸ்டாப்பில் விட எனக்கு அப்போ சைக்கிள் வாங்குறது கூட எனக்கு சக்தி கிடையாது. அவர் காரில் வருவார், ஃபியட் காரில். பஸ்ஸை விட்டுட்டு அவர் கார் வருதான்னு பார்ப்பேன். கார் வந்துட்டா பஸ்ஸில் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். என் மதுரை மெடிக்கல் காலேஜ் காரில் 15 நிமிஷத்தில் வந்துடுவேன். வெயிட் பண்ணி ஒரு நாள் பஸ்ஸெல்லாம் போகட்டு விட்டு போனால் அவர் அன்றைக்கி லீவ் போட்டார். சரின்னு பரவாயில்லன்னு பக்கத்தில் உட்காந்து போனீங்கன்னா அது அற்புதமான அவருடைய கலந்துரையாடல். அப்போ எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணீங்களே. என் சகோதரருடைய அப்போ எப்படி தெரியுமா இருப்பார்? சிவாஜி கணேசன்ல சிவாஜி கணேசை தோற்கின்ற அளவிற்கு அவருடைய உருவம் இருக்கு. அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பார். சரி, அடுத்த கேள்வி. இது பந்தயம் வைக்க மாட்டேன். வள்ளிநாயகத்திற்கு என் உறவினர், இஸ் மை ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடாக மாறிவிட்டார்.
இங்கே வருவேன், கல்யாணம் எல்லாம் காட்டுவேன், இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷனை மாற்ற வேணா அப்படியே க்ளீனாக பண்ணிட்டு வருவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமானது பாருங்களேன், அவர் எப்பொழுதுமே தனக்குன்னு வாழ்ந்ததை விட மற்றவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருந்தால் அவர் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதை பாருங்களேன், மறுபிறவி என்பது உண்மையா பொய்யா? உண்மைன்றவங்க கையை தூக்குங்க. மறுபிறவி உண்மை என்பவர்கள் கையை தூக்க வேண்டும். எவரெல்லாம் தூக்கினீர்களோ அவர்களெல்லாம் தவறு. இறந்த பிறகு மறுபிறவி என்பது கிடையாது. அவர் இருக்கும் பொழுது ஒரு பிறவி என்று பார்த்தது அவர் குழந்தைகள், மறு பிறவிகள் பேர குழந்தைகள், மறு பிறவிகள் கொள்ளு பேரர்கள். 5 ஜெனரேஷன் வரைக்கும் ஒருத்தரை பார்க்க முடியும். பெண்கள் சில பேர் 5 அல்லது 6 டிபெண்ட்ஸ் அப்பான். அதுதான் மறுபிறவி. அதே தான் சொர்க்கம் நரகம் கூட. இப்போ நான் பேசுறதை நீங்க ரசிக்கிறீங்களா இல்லையா? சரி, ஒரு கேள்வியை கேட்டு நான் வெற்றி மீட்டிங் ஏதாவது யூஸ் பண்ணிக்க. சொர்க்கம் என்பது உண்மையா பொய்யா? கை தூக்குங்க. உண்மைன்ற மாத்திரம் கை தூக்குங்க. இல்லாததை எப்படி இருக்கிறது கை தூக்குறது? நாங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லுங்க. யாரும் தூக்குறீங்களா? என் பேச்சை கேட்கின்றவர்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? அப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க. சொற்களின் பேச்சு நிமிடத்தில் பிடிக்கவில்லை என்றால் நீ நரகத்தில் இருக்கின்றாய். சொர்க்கமோ நரகமோ இறந்த பிறகு அல்ல, அந்த நொடியில் அந்த நிமிடத்தில் வாழ்வதுதான். புரிஞ்சுக்கலாம்? அதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கலாம்? இப்ப உயிர் உடலுடன் வாழ வேண்டும் என்றால் 100 வருடம் குழந்தை வரணும். இப்ப 81 வயது, இதுவரை இந்த இதய நிபுணர் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே நீங்க சாப்பிடும்போது நிறுத்திடாதீங்க, தயவுசெய்து சாப்பிடுங்க. அது பேச்சு வச்சு கேட்டக்கூடாது. அதனால சாப்பிட வைக்கவில்லை, தவறா சொல்ல, நீங்க சாப்பிட வைக்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. அது வராது இருக்கிறது உடனே சொல்றேன். உயிர் என்பது உடலில் இருக்க 3 ஊக்கள் வேணும். கூடவே சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக உலக மக்களுக்கு 3 மந்திரங்களாக சொல்கின்ற சாந்தி. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, சொல்லுங்க. எண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. அனைவரும் அவர்களுடைய 100வது பிறந்த விழா கொண்டாட வேண்டும். அந்த விழாவிற்கு சொக்கலிங்க வர வேண்டும் நினைக்கின்ற இந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார். இதை பாருங்களேன், முதல்ல சொன்ன கருவறை கல்லறை, இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்து மனதில் அமைதியாக கல்யாணம் உணர்தான் முக்கியமாக அமைதியுடன் இருக்க கற்றுக்கொண்டால் இந்த இடைவெளி என்ற வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கையற்று வாழும்பொழுது 3 மந்திரோட தயவுசெய்து கவனியுங்கள். இந்த கோட்டை நீங்கள் அனைவரும் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க பேச்சு கேட்க மாட்டேன்னா 20 ஆர்டர் நீங்க சம்பாதிச்சதுல சொக்கலிங்க கொடுக்க வேண்டும். உயிருடன் இருக்கப் போகின்றீர்களோ இறக்கப் போகின்றீர்களோ அவர்கள் கையில் மட்டும்தான் உண்டு. சரி, கல்யாணி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா, வருத்தப்படுறா. அவள் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அவளும் இறந்து விடுவாள். அதான் அவங்க அப்பாவுடைய வேண்டியதுகளா? அது உங்க அப்பாவுக்கு செய்கின்ற துரோகம். சரி, எப்படி மதியால் வெல்ல முடியும் என்றால், மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டால் மனதால் ஏற்றுக்கொள். மாற்ற முடியும் என்றால் முயற்சி செய்து மாற்றிவிடு. அதை பாகுபடுத்தி அறிவதுதான் உன் ஞானம், அதான் விஸ்டம். அந்த விஸ்டத்தை இழக்கும் பொழுது, பகுத்தறிவு இழக்கும் பொழுது உன்னை இழந்து விடுவான். நாம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இறந்தார் என்று நினைக்காமல் நாம் அனைவரிடமும் நாம் உயிரிடும் வரை அவர் இறப்பார். சொக்கலிங்கம் இறக்கும் பொழுதுதான் இறக்கப்போயினார் பொழுது எங்க அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. அம்மா இறந்த போது ஒரு நிமிடம் அழுதேன், அதுக்கப்புறம் நிறுத்தி விட்டேன். ஏன்னா அவர் காப்பாற்றி இவரை கொண்டாந்து வந்து வச்சுங்க. அது சஃபரிங்கில் போயிட்டாருன்னா அதை விட கொடுமை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பிரதருக்கு நடக்க முடியாது. ஸோ அந்த இறப்பு என்பதை நம்ம அவாய்ட் பண்ண அவருக்கு அடைந்து செந்தாமடி சொல்கிறேன், அவரை மாதிரி நான் இறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ பேசிக்கிட்டே இருக்க சொக்கலிங்கம் இப்போ இறந்த வச்சுங்க, அதை விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொக்கலிங்கம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதான் ஒன்றே சொல்லுகின்றேன், என் உறவினர் அனைவருக்குமே தயவு செய்து வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள், வேலைக்கு சாப்பிடக்கூடாது. உடம்புல பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமாக என்னம்மா வச்சிருக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? இது என்ன நினைக்கிறீங்க? இதுதானே? இதை பாருங்க, லேம்பாப்பா, இதை பாருங்க, பார்த்துங்களா? இதை பாருங்க,
இதுதான் அவராக நான் பார்க்கின்றேன். அவர் இது மெழுகு வைத்து வச்சுங்க, புரிஞ்சுக்கீங்களா? ஏற்றி வைத்து விட்டார் கல்யாணி, அது உயிருள்ளவரை உழைக்கும். உழைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உயிர் பிரிய வேண்டும். இந்த மாதிரி கல்யாணி, அதுதான் ஏத்தி மெழுகுவத்தி மாதிரி உங்க அப்பா வாழ்ந்தார் என்பதை, ஏத்தி மெழுகுவத்தி மாதிரி உங்க அப்பா வாழ்ந்ததற்கு காரணம், அனைவருமே உயிருள்ளவரை உழைக்க வேண்டும். உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சொற்களை மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் இறக்க வேண்டும். நான் வேண்டி இறைவன் கிடையாது, ஒரு இறைவன் உங்கள் எல்லாரும் இறைவனா பார்க்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்றேன், நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த சொக்கலிங்கத்திடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் வைத்துக் கொள்ளுங்கள், அனைவருமே தான் மகிழ்ந்து மற்ற மகிழ வைக்கின்ற சக்தி நீ மனதார இன்றையிலிருந்து இவ்வளவு உறவினர்கள் அவர் உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் பிரதர் சிஸ்டர்லாம் அம்மாவுக்கு வந்து வருஷம் எது கொண்டாடுவாங்க, நான் கொண்டாட மாட்டேன், ஏனெனில் எங்கள் அம்மா உயிரோடு என்னுடன் இருக்கின்றார், நான் இறக்கும்போது இறப்பார் என்பதால் அதை பற்றி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் என் குழந்தைகளுக்கு சொல்லுங்க, தயவு செய்து கல்யாணி இன்றையிலிருந்து இந்த மொமெண்ட்லேருந்து மனதார ஏற்றிக்கொள். இது செய்திருக்கலாமா, அது செய்திருக்க, நடந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்துன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அந்த ஆராய்ச்சி உன்னை வியாதி கொண்டு போய் நம்ம கொண்டு விடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்குமே ஒரு இறந்து விட்டார், நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். மாநாடு ஒரு சொக்கலிங்க காப்பாற்றுற, அவர் உயிரோட வந்துருவாரா? இல்லை நீங்களே உயிரோட இறக்கின்றீர்கள், அவர் உயிரோட வந்துருவாரா? அந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டால், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி இந்த நிலை இந்த குழந்தை சிரிக்கிறது பத்தியா, இதை விட எனக்கு வேற எதுவுமே அசாட்சி கிடையாது. ஏன்னா நம்ம குழந்தைகள் நம்மளை விட 3 மடங்கு அறிவாளி, உன்னை விட 5 மடங்கு அறிவாளி. அவரை வளர்க்கறதுக்கு மூளை இருந்தால் போதும். ஸோ அவர் இறக்கவில்லை, ஆல்ரெடி அவர் ஜெனரேஷன்ஸ் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நினைத்துக்கொண்டு சக்தி தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடம் ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அவர் இறக்கவில்லை, அவர் நமக்கு பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுத்து நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் போதும். நன்றி. யாரையாவது கைத்தட்டி யாராவது சிரின்னு சொன்னா, சிரிக்கும் பொழுதும் கைத்தட்டுக்கும் பொழுதும் ரகசியத்தை சொல்லுகின்றேன். இந்திரா அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை பாருங்களேன், என்டார்பின் ஹார்மோன் சுரக்கிறது. எது? என்டார்பின். வெளியில மார்பின் போட்டால் அது உங்களை கொன்றுவிடும். உள்ளே இருக்கின்ற சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்பின். அந்த உள்ளே இருக்கின்ற மார்பின் என்ற என்டார்பின் சுரக்கின்ற சக்தி இருக்கும் பொழுது மருத்துவர்கள் வேலையில்லை, மருத்துவமனைகளை க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ இது ஒரு விழாவாக நினைக்கின்ற. ஏனெனில் அவர் நம்முடன் வாழ்ந்து காட்டி சென்று விட்டார், நம்மளை விட்டு சென்றவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன்.